ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மருத்துவமனையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th 10th 12th டிப்ளமோ அதே மாதிரி கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலான்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 7 விதமான பதவிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆட்களை நேரடி பணி நியமனம் மூலம் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இன்டர்வியூ மட்டும்தான். எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 17,500 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலருமே தகுதியும் விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக விண்ணப்பிக்கணும். ஒன்று மெயில் மூலமாகவும் அனுப்பணும், அதே மாதிரி தபால் மூலியமாகவும் அல்லது நேரடியாகவும் போய் சப்மிட் பண்ணணுங்கிற அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மேலே 7 விதமான பதவிகள் என்ன போஸ்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதில் டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அப்ளிகண்ட் நேம், யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய தகப்பனார் பெயர் இல்லைன்னா கணவர் பெயர், கல்யாணமான பெண்கள் இருந்துச்சுன்னா கணவர் பெயர் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மிச்சிருக்க ஆண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த், date/month/yearனா அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபார்மேட்லேயே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய வயது, இப்போ வரைக்கும் உங்கள் ஏஜ் என்ன ஆச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா இந்த காலத்தை ஃபில் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது கம்யூனிட்டி, எந்த சாதியை சார்ந்தவங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஓபிசியா இல்லை ஜென்ரலாக இல்லை எஸ்சியா எஸ்சிஏ எஸ்டி எந்த கேட்டகரியோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய அதாவது ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட். இப்போ 2 அட்ரஸும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆதார் கார்டோட நம்பர், அதோட ஃபோட்டோ காப்பி 2ஐயும் வைக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் இதில் எழுதிக்கோங்க, கூடவே ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. அதுக்கடுத்தது ஃபோன் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர்னால் கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல இமெயில் ஐடி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த இமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இமெயில் ஐடி கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இமெயில் ஐடியிலேருந்தும் நீங்கள் அனுப்பணும். இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட், இடம் மற்றும் நாள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர், யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க, போடாமல் அனுப்பிடாதீங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்க, பிறந்த தேதிக்கான சான்று, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வைக்கணும். அதில் பிறந்த அதாவது நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வச்சாலும் சரி, இல்லை 10th 12th மார்க் ஷீட் வச்சாலும் சரி, கல்வி தகுதிக்கான அதுக்கான கல்வி தகுதி மற்றும் மதிப்பெண்கள் சான்று வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குடியுரிமை சான்று, அதில் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையில் வழங்கப்பட்ட இருப்பிட சான்றாக இருந்தாலும் சரி, வாக்காளர் அடையாள அட்டையாக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து நகராட்சி கார்ப்பரேஷன் வரி ரசீதாக இருந்தாலும் சரி, ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, பான் கார்டு எதாக இருந்தாலும் சரி நீங்கள் வைக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட், ஓகேங்களா, விண்ணப்பதாரர் படிப்பை முடித்த நிறுவனம் அல்லது தற்போது படிக்கின்ற அல்லது வேலை புரிகின்ற நிறுவனத்தில் தலைவரால் வழங்கப்பட்ட தன்மை மற்றும் நடத்தை சான்றிதழ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது மாற்றுத்திறனாளியாக இருப்பின் அதற்குரிய மருத்துவ குழு அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ். அது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்கும். உடல் ஊனமுற்றோர் அது இருந்துச்சுன்னா அதை வைங்க. முன் அனுபவ சான்று அது இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. வேறு ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணுங்கள். வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்தீங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸும் வழங்கியிருக்காங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்பு என்னங்கிறத பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேர் சைடு அட்டெண்டர்னு சொல்லியிருக்காங்க. 12,480 ரூபா சம்பளம். டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் 17,430 ரூபா சம்பளம். நீங்கள் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு கணினி அறிவியல் முடிச்சிருக்கணும், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மற்றும் இங்கிலீஷில் உங்களுக்கு டைப்பிங் பண்ண தெரிஞ்சிருக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கும் 17,430 ரூபா சம்பளம். சேம் நீங்கள் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும், தமிழ் மற்றும் இங்கிலீஷில் டைப் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஸ்வீப்பர் மற்றும் ஸ்கேஜர் இவங்களுக்கு 12,480 ரூபா சம்பளம். 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்டெண்டர் உதவியாளர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 12,480 ரூபா உங்களுக்கு வந்து சம்பளம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு கூடவே சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மேலே சொன்ன எல்லா வேலை வாய்ப்புக்கும் மேக்ஸிமம் 35 வயது வரை இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்சனல் 14,430 ரூபா சம்பளம். உங்களுக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், மேக்ஸிமம் 45 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 14,430 ரூபா உங்களுக்கு வந்து சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை பட்டப்படிப்பு, அடிப்படை கணினி அறிவியல் மற்றும் புள்ளியியல் அறிவு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகேங்களா? டிகிரி முடிச்சிருக்கணும். கணினி மற்றும் புள்ளியியலில் நீங்கள் ஸ்டாட்டிக்ஸ், அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஸ்டாட்டிக்ஸில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அது ரெண்டில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கூடவே உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் வச்சு அனுப்பணும். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி இதுதான், tndmegdcpdk@gmail.com. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா இமெயில் அட்ரஸ் எழுதிக்கலாம். அதை முடிச்சுட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பம் மற்றும் இணைக்கப்படும் சான்றிதழ்கள் அனைத்தும் பின்வரும் முகவரிக்கு தபால் மூலமாகவோ அனுப்பவும். நியமனக்குழு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முள்ளூர் புதுக்கோட்டை 622004ங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலியமாகவும் விண்ணப்பிக்கணும். 2 விஷயத்தையும் பண்ணணும். நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 22/2/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்கள் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. 2 விஷயத்தையும் மறக்காமல் பண்ணுங்கள். பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.